வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கான பொது தமிழ் கொஸ்டின்ஸ் ஒரு 50 வினாக்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது முந்தைய தேர்வில் நடைபெற்ற ஒரு 2011 2019 வரை நடைபெற்ற போலீஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வரக்கூடிய காவல்துறை தேர்வில் எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 10 கொஸ்டினாவது பொது தமிழில் கேட்பாங்க. ஏன்னா தமிழ் நிறைய பேர் படிக்காமல் விட்டுருப்பீங்க, கொஞ்சம் தான் படிச்சிருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்தாலே போதும். எப்படி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது இல்லாமல் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இதற்கடுத்து நம்ம யூடியூப் சேனலில் 9th 10th தமிழ் புக்கில் இருந்து, அதாவது நியூ புக்கில் இருந்து பொது தமிழ் வினாவிடை அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும். வாங்க இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு 50 வினாக்கள் பொது தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கோயமுத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது டேஸ். கோயமுத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது டேஸ். அதாவது இது ஒரு இலக்கண கொஸ்டின். கோயம்புத்தூர் கோவை அப்படின்னு சொல்லி அழைப்பதுக்கு என்ன டைப் ஆஃப் இலக்கணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மருவு. இதற்கு பேர் மருவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படின்னா தஞ்சாவூர்னு வரும், அதை தஞ்சை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஒவ்வொரு ஊர் பேர் சுருக்கி ஷார்ட்டாக அழைப்பாங்க, அதுக்கு பேர் மருவு. அடுத்த கொஸ்டின், குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி முதலாயிரம். குலசேகர ஆழ்வாரோட பாடல் தொகுப்பு முதலாயிரம் தொகுப்பில் தான் உள்ளது. அடுத்த கொஸ்டின், மூன்றாவது கொஸ்டின், குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர். குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கவிஞர் வாணிதாசன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருள் இலக்கணம் டேஸ் வகைப்படும். பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம். அடுத்த கொஸ்டின், கெழல் என்பதன் பொருள். அதாவது கெழல் என்பதனோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பன்றி. கெழலோட இன்னொரு தமிழ் அர்த்தம் பன்றி. அடுத்த கொஸ்டின், யாமரம் என்பன எந்த நிலத்தில் வளரும். யாமரம் எந்த நிலத்தில் வளரும். பாலையா, குறிஞ்சியா, முல்லை, மருதம். இந்த 4 நிலத்தில் எந்த நிலத்தில் யாமரம் வளரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலை. பாலை நிலத்தில் தான் யாமரம் வளரும். அடுத்த கொஸ்டின், பூக்களில் சிறந்த பூ என தெரிவிக்க கூறிய பூ. பூக்களில் சிறந்த பூ என கூறிய தெரிவிக்க எந்த பூ பூக்களில் சிறந்த பூ அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பருத்தி பூ. அடுத்த கொஸ்டின், மொழிகள் டேஸ் வகைப்படும். மொழிகள் எத்தனை வகைப்படும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 வகைப்படும். அடுத்த கொஸ்டின், தமிழ் எண்ணை கூட்டுக. தமிழ் எண்ணை கூட்டுக. கே ப்ளஸ் உ. அதாவது நம்ம தமிழ் லெட்டர் ஒவ்வொரு எழுத்துக்கும் ரிலேட்டடாக ஒவ்வொரு நம்பர் உண்டு. இதில் அந்த தமிழ் எழுத்துக்களை கொடுத்து அதை கூட்டினா என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கே ப்ளஸ் கு இசிக்கல் டு ஆன்சர் 3. இந்த தமிழ் எழுத்துக்கள் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த தமிழ் எழுத்துக்களும் அந்த நம்பர் மட்டும் பார்த்துக்கலாம். இதாக இருக்கலாம். இப்போ க உ இங் ச ரு சா ஏ அ கு க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ரிலேட்டடான நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து இந்த வருடம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ பார்க்கலாம். கேக்கு 1, ஊக்கு 2, ரெண்டையும் கூட்டினா 3. இந்த நம்பர் எழுத்தை ஏதாவது ஷார்ட்கட் வச்சு கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த நம்பர் எழுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்த கொஸ்டின், ஆயம் என்பதன் பொருள் யாது? ஆயம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தோழியர் கூட்டம். ஆயம் என்பதன் பொருள் வந்து தோழியர் கூட்டம். அடுத்த கொஸ்டின், வேதாந்த பாஸ்கர் என பாராட்ட பெற்றவர் யார்? வேதாந்த பாஸ்கர் என பாராட்ட பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி, பசும்பொன் முத்துராமலிங்கர். பசும்பொன் முத்துராமலிங்கர் தான் வேதாந்த பாஸ்கர் என அழைக்கப்பட்டார். அடுத்த கொஸ்டின், முதுமொழி காஞ்சி டேஸ் நூல் வகையை சார்ந்தது? முதுமொழி காஞ்சி டேஸ் நூல் வகையை சார்ந்தது? ஆப்ஷன் டி, 17 கீழ்கணக்கு நூல். 17 கீழ்கணக்கு நூலில் தான் முதுமொழி காஞ்சி வந்து இடம்பெற்றிருக்கு. நீங்கள் வந்து இந்த 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல், இதில் உள்ள எல்லா நூல்கள், அந்த நூலோட ஆசிரியர் எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 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 நூல்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் வந்து வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜி. போப் தன்னுடைய டேஸ் அகவையில் சமய பணியாற்ற தமிழகத்திற்கு வந்தார்? ஜி. போப் வந்து தன்னுடைய எத்தனையாவது வயதில் சமய பணியாற்ற தமிழகத்திற்கு வந்து வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 19. 19 வயதில் வந்து ஜி. போப் வந்து தமிழகத்துக்கு வந்து சமய பணியாற்ற வந்து வருகை தந்தார். அடுத்த கொஸ்டின், அடுத்த ஒரு பாடல் வரி கொடுத்து இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன்னி தமிழ் எனக்கு வேணுமையடா, கம்பன் கவி எனக்கு வேணுமடா. இந்த பாடல் வரியை வந்து பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சச்சிதானந்தன். சச்சிதானந்தன் தான் அந்த பாடல் வரி வந்து பாடியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர்? உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையன் தான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற வந்து காரணமாக இருந்தவர். அடுத்த கொஸ்டின், பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர்? பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த 3 நூலோட ஆசிரியர் வந்து பாரதியார். அடுத்து 17, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பாரதிதாசன். பாரதிதாசன் தான் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருப்பார். அடுத்த கொஸ்டின், அடுத்த ஒரு இலக்கண கொஸ்டின். இது வந்து ஒரு யாப்பிலக்கணத்தில் உள்ள ஒரு ஃபார்முலா. இந்த சைடுக்கு அந்த ஃபார்முலா கொடுத்து அது சரியான ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பொறுத்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நேர் நேர்னா தேமா, நிறை நேர்னா புளிமா, நிறை நிறைனா கருவிலம், நேர் நிறைனா கூவிலம். அடுத்த கொஸ்டின், ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி டேஸ் என கூறும் நூல்? ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறும் நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் நூல் தான் இந்த கூற்று வந்து கூறியிருக்கும். அடுத்த கொஸ்டின், உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் யார்? உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிதகாதி வள்ளல். சிதகாதி வள்ளல் தான் உமறு புலவர் வந்து ஆதரித்தார். அடுத்த கொஸ்டின், வசன நடை கைவந்த வள்ளலாளர் என அழைக்கப்படுபவர்? வசன நடை கைவந்த வள்ளலாளர் என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் பி, ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் தான் வசன நடை கைவந்த வள்ளலாளர். இந்த மாதிரி முக்கியமான புலவர்களுக்கான புனைப்பெயர்களை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்க்கலாம். ஃப்ளாஷ் நியூஸ் என்பதன் தமிழாக்கம்? ஃப்ளாஷ் நியூஸ் என்பதின் தமிழாக்கம்? ஆப்ஷன் பி, சிறப்பு செய்தி. அடுத்த கொஸ்டின், சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர்? சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர், அதாவது சடையப்ப வள்ளல் வந்து எந்த புலவரை வந்து ஆதரித்தார்? திருவள்ளுவரா, தாயுமானவரா, வள்ளலாரா, கம்பரா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கம்பர். கம்பரை தான் சடையப்ப வள்ளல் வந்து ஆதரித்தார். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு,
இதற்கு ரிலேட்டடான வேலுமுடைத்து, முத்துடைத்து, சோறுடைத்து, சான்றுடைத்து அந்த நாட்டோட சிறப்புகளை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. எல்லாம் நேராக கரெக்டு தான். சேர நாடை வந்து வேலமுடைத்து, பாண்டிய நாடு வந்து முத்துடைத்து, சோழ நாடு வந்து சோறுடைத்து, தொண்ட நாடு வந்து சான்றோர் உடைத்து. அடுத்து பார்க்கலாம். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 8. வேற்றுமை வந்து 8 வகைப்படும். அடுத்து ராச தண்டனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராச தண்டனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி கண்ணதாசன். கண்ணதாசன் தான் ராச தண்டனை என்ற நூலை வந்து எழுதியுள்ளார். அடுத்து பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம். பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் சி மாமல்லபுரம். இந்த கொஸ்டின் வந்து 6th நியூ புக்கில் வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்குது. தமிழ் நியூ புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான ஒளி மரபு தொடரை தேர்வு செய்ய. சரியான ஒளி மரபு தொடரை வந்து தேர்வு செய்ய. ஆப்ஷன் ஏ வந்து பூனை கத்தும், பி குயில் பாடும், சி சிங்கம் உருமும், டி வந்து குதிரை கணைக்கும். குயில் வந்து கூவும், எல்லாம் தெரியும். சிங்கம் வந்து உருமாது, அலரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலேருந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குதிரை கணைக்கும். குதிரை கணைக்குங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ்ச்சங்கம் இருந்தது. இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ்ச்சங்கம் இருந்தது. 3ஆம் தமிழ்ச்சங்கம், அதாவது கடைச்சங்கம் தான் தென் மதுரையில் வந்து அமைந்தது. அடுத்த கொஸ்டின். ஆடதி என்பதன் பொருள். ஆடதி என்பதன் பொருள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மலை. அடுத்து முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர். முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர். ஆப்ஷன் பி திருவள்ளூர். திருவள்ளூர் தான் முயற்சி திருவினையாக்கும் என்ற கூற்றை வந்து கூறியவர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஈஸியான கொஸ்டின். அடுத்து பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். இளமையில் கல் என்பது யாருடைய கூற்று? இளமையில் கல் என்பது யாருடைய கூற்று? ஆப்ஷன் டி ஔவையார். அடுத்த கொஸ்டின். நாளிகேரம் என்பதன் பொருள் யாது? நாளிகேரம் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் பி தென்னை. தென்னைக்கு இன்னொரு பேர் தான் நாளிகேரம். அடுத்து பிரித்து எழுதுக. நெடுநீர் பிரித்து எழுதுக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெடுமை ப்ளஸ் நீர் = நெடுநீர். நெடுமை ப்ளஸ் நீர். அடுத்து உவமை உவமேயம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் வரும் உருபு. உவமை உவமேயம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் வரும் உருபு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உவம உருபு. இந்த ரெண்டுத்துக்கு இடையில வர்றது வந்து உவம உருபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். வளையல் இச்சொல்லில் ஐகாரம் எங்கு குறைந்து ஒலிக்கிறது? வளையல் என்ற இச்சொல்லில் ஐகாரம் எங்கு குறைந்து ஒலிக்கிறது? வளையல், வளை, ஐ. இந்த வளை அப்படின்னு சொல்லும் போது ஐ எழுத்து வந்து குறைந்து வந்து ஒலிக்கிறது. அதனால் ஆப்ஷன் பி வந்து இடையில். ஐகாரம் வந்து இடையில் வந்து குறைந்து வந்து ஒலிக்கிறது. அடுத்த கொஸ்டின். பேண வேண்டியவை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று கூறியவர். பேண வேண்டியவை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பேரறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 6 வகைப்படும். அடுத்த கொஸ்டின். கிறிஸ்துவ கம்பர் என்று புகழப்படுபவர். கிறிஸ்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி H.A. கிருட்டிணப்பிள்ளை. H.A. கிருட்டிணப்பிள்ளை தான் கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுகிறார். அடுத்த கொஸ்டின். தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது டேஸ் வினா. தொலைவில் உள்ளது பசுவா இல்லைன்னா எருதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறது வந்து என்ன டைப் ஆஃப் வினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஐய வினா. அதாவது ஒரு பயத்தோடு தான் கேட்காங்க. ஆன்சர் வந்து ஐய வினா. அடுத்த கொஸ்டின். நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் யாது? நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் யாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உப்பு விளைவித்தல். அடுத்து திரிகடுகத்தை இயற்றியவர்.
திரிகடுகத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பி நல்லதானார். நல்லதானார் தான் திருக்கடிகத்தை இயற்றினார். அடுத்து கலம்பக உறுப்புகள் எத்தனை? கலம்பக உறுப்புகள் எத்தனை? ஆப்ஷன் சி 18. அடுத்து பிரித்தெழுதுக. வெண்குடை. வெண்குடை பிரித்தெழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி வெண்மை ப்ளஸ் குடை = வெண்குடை. அடுத்த கொஸ்டின். மகரம் யாழ் என்றால் என்ன? எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. மகரம் யாழ் என்றால் என்ன? இது நமக்கு தெரியும். இது ஆப்ஷன் ஏ வினா வாக்கியம். அடுத்து சரியான பொருள்களுடன் பொருத்துக. அதாவது இந்த சைடு தமிழ் எழுத்து தமிழ் வேர்ட்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கு சரியான அர்த்தத்தோட பொருத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மதுகரம்னா தேன், புரைனா குற்றம், குழல்னா கூந்தல், பிடினா பெண் யானை. அடுத்த கொஸ்டின். இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும் எழுத்துக்கள். இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும் எழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி ஓ ஓ. அடுத்து கந்தர்களி வெண்பாவை இயற்றியவர் யார்? கந்தர்களி வெண்பாவை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி குமரகுருபர். அடுத்து கடைசி கொஸ்டின். தடைக்கை என்பதன் இலக்கண குறிப்பை எழுதுக. தடைக்கை என்பதன் இலக்கண குறிப்பை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரிச்சொற் தொடர். ஓகே நண்பர்களே, இந்த 50 வினாக்கள் முடிந்தது. நீங்கள் இலக்கணம் எல்லாமே படிச்சுக்கோங்க. இலக்கணம் எல்லாமே மேல்டாப்பில் எல்லா இலக்கணமும் எத்தனை டைப்பு, அப்புறம் அதில் உள்ள ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல், அதோட ஆசிரியர்கள்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சிலரோட தமிழ் வேர்டுக்கு என்ன அர்த்தம் அந்த இது எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் புலவர்களோட புனைப்பெயர்கள், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பட்டை பெயர்கள்லாம் உண்டு. அந்த பெயர்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் 10th நியூ புக்கில் உள்ள ஒரு கொஸ்டின் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.